வெல்கம் டு ஆல் இண்டியன் ரெசிபி சேனல் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி கூட ஒரு பன்னீர் கிரேவி பார்க்கலாம் வாங்க. பன்னீர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் தண்ணீரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பன்னீரை போட்டு நல்லா கலந்துருக்குங்க. அப்போ தான் ஒரே மாதிரி கலரில் நமக்கு பன்னீர் பொரிஞ்சு வரும். அடிக்கடி கலந்துருக்கிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரே மாதிரி கலரில் பொரிஞ்சு வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே அளவுக்கு எல்லா பன்னீரையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பன்னீரை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ கிரேவி செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவு நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அது கூட வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ வெட்டி வச்சிருக்கிற குடமிளகாய் அது கூட சேர்த்து அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் இடித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் அது கூட வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா தக்காளி வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம போட்டுக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டாச்சு. இப்போ அதை நல்லா சேர்த்து கலந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. குடமிளகாய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெந்துருச்சு. இந்த இடத்த நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மசாலா கூட பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சுருங்க. நல்லா அது கொதிச்சு கிரேவி ஆகி வரைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. கிரேவி பக்கத்துக்கு வந்துருச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் பட்டர் பன்னீர் மசாலா இருக்குது, அதை பால் கூட மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் பன்னீர் மசாலா தான் அது கூட சேர்க்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இது ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா நீங்கள் இதில் கலந்து ஊற்றிக்கலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஆனால் இதை ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ஊற்றி விட்டுருங்க. மேலே ஊற்றி விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிச்சு வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் பட்டர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டரும் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுருலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொத்தமல்லி கலவையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து ஆஃப் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு தான் போயிடணும். கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அடுத்து ஆஃப் பண்ணி வேலை பார்க்குறதுக்கு தான் போயிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சப்பாத்தி கூட சர்வ் பண்ணுவோம்.